ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஎஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம கார்டன்லேருந்து அறுவடை பண்ணுற பாகற்காய், தக்காளி வீடியோ தான் கொடுக்க போகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாகற்காய் கொடிகள். இவ்வளோ அழகாக வளர்ந்து வர்றதுக்கு காரணம் 2 தடவை தண்ணி ஊற்றுவேன், காலையிலும் மாலையிலும். கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மே ஃபஸ்ட் வீக். பாருங்கள், தக்காளியும் அழகாக ஒரே ஒரு செடியே அழகாக வளர்ந்து பாருங்கள், நிறைய பழங்கள் இருக்குது. நான் ஒரு செடியிலேருந்தே 1/2 kgக்கு மேலே அறுவடை பண்ணேன். ஒரு வாழை மரம் நட்டு வச்சுருந்தேன், அந்த கேனில் தான் இது தானாகவே வளர்ந்து வந்த செடி. பழங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அனைத்தும் சமைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எதுவுமே கெமிக்கல் ஃபெர்டிலைசர் எதுவும் இந்த பிளான்ட்டுக்கு நாங்கள் கொடுக்கல. ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான், மீன் அமில கரைசல், கிச்சன்லேருந்து எடுக்கக்கூடிய வேஸ்ட் வாட்டர் தான். அரிசி கழுகுறது, பருப்பு கழுகுற தண்ணி, முட்டை வேக வைத்த தண்ணி அனைத்தும் மாடியில் கொண்டு வந்து ஊற்றுவேன். ஒவ்வொரு பழங்களும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த பாகற்காய் புளிக்குழம்பு வைத்தாலும் நல்லாயிருக்கும், பொரியல் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. எனக்கு இந்த பாகற்காய் நானாகவே நடல, தானாக விதைகள் முளைத்து வந்து தான் இவ்வளோ அழகாக வளர்ந்து வந்திருக்கு. கொஞ்சம் பெரிய நீட்டமான பாகற்காய் இருக்குது, சின்ன மினி பாகற்காயும் எனக்கு இருக்குது. என்னோட தோட்டத்தில் பாருங்கள், பாகற்காய் பழத்திற்கு. இந்த பழுத்த பாகற்காயை வைத்து நம்ம காரக்குழம்பு செய்யலாம். புளி ஊற்றி, மிளகாய் தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி அனைத்தும் வதக்கி புளி கரைத்து ஊற்றி செய்யும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. நான் இன்றைக்கி அதுதான் புளிக்குழம்பு தான் செய்கிறேன். எவ்வளோ நிறைய பாகற்காய். ஒரு வருடமாக நமக்கு இந்த வைரஸ் தொற்றினால் மக்கள் அனைவரும் பயந்துட்டே வீட்டில் இருக்கீங்க. நீங்கள் மாடியில் ஒரு சின்ன பகுதியை எடுத்து அதில் கீரைகள், கத்திரிக்காய், பச்சை மிளகாய், ஏதாவது தக்காளி, 2-3 காய்கறிகள் நட்டு உங்கள் வீட்டுக்கு தேவையான கீரைகள் அறுவடை பண்ணி சாப்பிடுங்க. செடிகள் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம கவலைகள் அனைத்தும் பறந்து போகும், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆர்கானிக் உணவும் நம்ம சாப்பிடலாம். அதிகமாக காய்கள் வெளியே வாங்குறது கிடையாது. என்னோடய தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய பாகற்காய், தக்காளி, பச்சை மிளகாய், கத்திரிக்காய் எனக்கு நிறைய கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிப்பேன். இங்கே பாருங்கள், இந்த பழுத்து போனால் இந்த பாகற்காயை நான் தூக்கி போடாமல் குழம்பு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.